எப்பா நம்ம ஊர் மாடசாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். அட ஆமாப்பா, ஆனா அவன் பொண்டாட்டி கற்பமா இருக்கா. அது எப்படி? எல்லாம் புருஷன் தானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். ஏத்து விட்டு சிப்பியா பண்ணல. என்னது, மகாத்மா காந்தி செத்துட்டாரா? யோ, இதெல்லாம் தேவையில்லாத ஷாக்கு. கிராமத்துல பழைய பேப்பர் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு அருகப்பழசான பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா? அவன் எழுத்துக்குடி படிக்காமல, அதான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஐயோ, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே சாமி. மாரசாமி, கருசாமி, குப்புசாமி, எல்லாம் கிளம்புங்களே. பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலையா உருளணும். ஏய், இல்ல நம்மளும் சும்மா தானே இருக்கோம், வாங்க போலாம். யோ, நில்லியா, என்ன நோங்கற போலாம்? அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல ஏன்பா என்னப்பா பிரச்சனை? என் தம்பி இருக்கானே, ஆமா. அவன் குழந்தை மாதிரியா. பக்கத்துல போய் பீடிக்கு நெருப்பு கேட்டாங்க, அவன் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? சொல்றா. பீடி கூட நெருப்பு இல்லாம இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களா எதுக்குடா மீசன் கேட்டாயா? எப்படி 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 அந்த பத்தி பேசுறான் அவன்? இதுக்காடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? இது சாதாரண விஷயம்டா. 50 பைசா கொடுத்தா ஒரு தீப்பெட்டி வாங்கலாம். அதை வச்சு ஏகப்பட்ட பீடிக்கும் சிகரெட்டுக்கும் பத்த வைக்கலாம்டா. தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ஆனா சும்மா இரியப்பா, அவன் மீசை பத்தி பேசிருக்கான். என்ன பெரிய மீச வச்சிருக்கான் அவன்? சும்மாடா, எங்க மீசோட பவர் தெரியாம பேசுற நீ. என்ன பெரிய பவர்? அதுல இருந்து கரண்ட் எடுத்து கேரளாவுக்கு ஒரு நாள் அனுப்ப முடியுமா? எங்களுக்கு மீசை தான்டா பெருசு. ஏய், அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுங்கடா. அவன் குடும்பத்தை அழிங்கடா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கடா, அந்த கிராமத்துல பெரிய கிராமத்தை உண்டு பண்ணுங்க. நேரா குடுடா. ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள இந்த மீசை தான் வரப்போற ஒரு பெரிய கலவரத்துக்கே காரணம்னா மலாந்தா மாதிரி மீச இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. தேவையில்லடா, தேவையில்லடா. இந்த மீசைக்கு அவனோட கலவரம் பண்ண போய் குடும்பத்தை கவனிடா. பேசாம வா. என்ன எதுக்கு உள்ள கூட்டு வரீங்க? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் சரியா வருவேன். நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? உட்காரு. ஐயோ, எப்பவும் போல நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் சொல்றேன் உட்காரு. வேணாங்க. உட்காருனா உட்காரு. ஏய், இன்னைக்கு வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு உனக்கு என் கையால சாப்பாடு போடுறேன். எதுக்குங்க? பரவாயில்ல, சாப்பிடு. சதா, என்னாச்சு? இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பயப்படாத. இரு, மறந்தே போயிட்டேன். முதல்ல உனக்கு சாப்பாடு போடுறேன்ல, இரு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். வேலைக்கு சோறு இல்லாதவனுக்கு சபாபதி விட்டுருங்க. என் மடி மேல உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறீ. உள்ள போடி. வேண்டாங்க. போடி உள்ள. வேலை கேட்டு வந்த ஐயோ, என்னடா என்னாச்சு? இன்னைக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறவன் நாளைக்கு நம்ம தலை மேல ஏறி உட்காருவான். இவனெல்லாம் நீ போப்பா. ஓ ஏய், சின்ன பையன் ஏதோ தெரியாம செஞ்சிருப்பான், விடு போ. கூட இன்னைக்குதான் திருந்து போறான். ஏயா காணமே காணமே, எங்கயா? ஆமா, இங்கதான் இருந்தது, காணோம். பெருசு இரு, பதட்டப்படாத. நம்ம வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பாருங்க. பாரு. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். இல்ல யாரவ இத? அடப்பாவி, இது கூட புரியலையாடா? அடங்கொக்கா மக்கா, என்னடா தேடிட்டு இருக்கீங்க இங்க? அப்படி விவரமா கேளு. எங்க குலதெய்வத்து கோயில காணோம், அதை தேடிக்கிட்டு இருக்கோம். அடப்பாவிகளா, இவ்வளவு நாளா இந்திய நாட்டுல சிலைகள் தான் காணாம போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப கோயிலோடயே கிளப்புறீங்களாடா? நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கடா நீங்க. ஐயா, நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. இந்த வில்லேஜ்லயே மரியாதை தெரிஞ்சவன் நீ ஒருத்தன் தான். என்னடா ஃபாரின்ல படிச்சவனை பார்த்து அடா போடாங்கற? உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா எங்க குலதெய்வத்து மேல ஏறி உட்கார்ந்திருப்ப. எது இது குலதெய்வமா? ஆமா. டேய், இது மயில் கல்றா. எதுடா கல்லு? இத பார்த்தாடா கல்லுங்கற?
இதானே இது இது குலதெய்வம் குலதெய்வமா? இது குலதெய்வமாடா? ம். அட அறிவு கிட்டவனே நல்லா பாடுறா. இந்த பக்கத்தை பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுக்கடா. டேய் எவனோ சீசனுக்கு வந்தவன் துண்டை கட்டிட்டு போயிருக்கான்டா. அவன் ஆய் போயிட்டு வர்றதுக்குள்ள குலதெய்வம் சொல்றீங்களா? நல்லா இருப்பீங்களாடா நீங்க? மச்சான் அந்த அருவாளை குடுறா வெட்டவனா வேணாம்டா, வெட்டிடாதீங்கடா. ஐயோ ஆனா ஊனானா உடனே ஆயுதத்தை தூக்குறீங்களாடா. இதான்டா உங்க குலதெய்வம், நல்லா கும்பிட்டுக்கங்கடா. இது மட்டும் இல்லடா, இந்தியன் நேஷனல் ஹைவேஸ்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்க குலதெய்வத்தை தாண்டா வச்சிருக்குது கவர்மெண்ட். நல்லா கும்பிட்டுக்கங்க. ஒரு லேம்ப் போஸ்ட் கல்லு விட மாட்டேன். மயில்கள் சாமி எங்களை மன்னிச்சிரியா, தப்பு நடந்து போச்சுயா. மறுபடியும் வந்துட்டான் சரி சரி விடு, நான் கறி கஞ்சி குடிச்சு போட்டு விடு. கரியும் கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உங்ககிட்ட வரலடா. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. உன்னை வெட்ட விட மாட்டான் ஐயோ தெய்வ குத்தம் ஆயிரம் பார்த்தது எங்களை மன்னிச்சிரு சாமி.